குழந்தையில நடக்கும்போது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பின்னாடியே போய் பிடிச்சவன் நான். அன்னைக்கு நான் அண்ணனா இல்லை, நான் அவனை அண்ணனா பார்த்தேன், அண்ணாந்து பார்த்தேன். யாரா இவன், நம்ம கூட இவனை மிரட்டி உருட்டி நம்ம ஏதோ பண்ணிட்டு இருப்போமே, அவனா இவன் பார்த்தேன். அதே அண்ணாந்து இன்னைக்கு பார்க்குறேன். அன்னைக்கு நான் அண்ணனா இல்லை, நான் அவனை அண்ணனா பார்த்தேன், அண்ணாந்து பார்த்தேன். யாரா இவன், நம்ம கூட இவனை மிரட்டி உருட்டி நம்ம ஏதோ பண்ணிட்டு இருப்போமே, அவனா இவன் பார்த்தேன். அதே அண்ணாந்து இன்னைக்கு பார்க்குறேன். அண்ட் இந்த ஒரு தருணத்தை இன்னும் பூர்த்தி செய்யறதுக்கு உங்களுடைய அம்மா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. I would like you to bring her on stage. எங்க அம்மாவுக்கு நேற்றுக்கு பர்த்டே, இது உங்களுக்கான gift அம்மா. இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன gift கொடுத்துட்டு நீங்க உட்காந்துக்கோங்க ப்ளீஸ். ப்ரௌடாக அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தை அவங்கள பற்றி மற்றவங்க பேசும்போது தட் ஸ்மைல் ஆன் ஹர் ஃபேஸ், அது அம்மாவால் மட்டும் தாங்க முடியும். ரவி மோகன் சார் உங்களுக்காக ஒரு அழகான gift வச்சிருக்காருமா. ஹவு ஹாப்பி ஆயூன்னு ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா? would you like to say a few words? அவன் குழந்தையில நடக்கும்போது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பின்னாடியே போய் பிடிச்சவன் நான். அவன் எல்லாமே அம்மாக்கள் கிட்ட நம்ம வார்த்தைகள் கேட்டால் அவங்களுடைய கண்ணீர் தாங்க வார்த்தையே. அது ஆனந்த கண்ணீர் தான். அந்த கண்ணீர் தான் அவங்களுடைய வார்த்தையே. Tears say more than words can ever say, and that's why a mother can never be replaced in this world. ஒரு சின்ன gift மட்டும் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கெட் தி கிஃப்ட் அவுட். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதை நீங்கள் பொக்கிஷமாக வச்சுப்பீங்க உங்களுடைய வீட்டில். அம்மாவுடைய மடியில் படுத்துக்கிற அந்த சுகம் தாங்க. when we forget the rest of the world and only remember her and that moment, அந்த ஒரு தருணம், இந்த தாயினுடைய மடி, அதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க, மகாலட்சுமி ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்கம்மா. டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாங்களே, கீழே கொடுத்துடலாம் அம்மாவுக்கு அந்த ஸ்டாச்சுவை. அன்னைக்கு நான் அண்ணனா இல்லை, நான் அவனை அண்ணனா பார்த்தேன், அண்ணாந்து பார்த்தேன். யாரா இவன், நம்ம கூட இவனை மிரட்டி உருட்டி நம்ம ஏதோ பண்ணிட்டு இருப்போமே, அவனா இவன் பார்த்தேன். அதே அண்ணாந்து இன்னைக்கு பார்க்குறேன். முதல்ல வாழ்க்கையுடைய ஒரு சர்க்கிள் தெரியுது, ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஐ ஹவ் சீன் அ ஃபுல் சர்க்கிள் ஆஃப் லைஃப். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லாம் வாழ்த்துறதுக்கு எப்பவுமே கூட இருப்போம். என் தம்பி எல்லா வளர்ச்சியிலையும் கூடவே இருந்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிற ஒரு பாக்கியத்தை அவன் எனக்கு கொடுத்துட்ருக்கான். எனக்கு 17 வயசு இருக்கும்போது அவனுக்கு 11 வயசில் 5 மணி நேரம் அரங்கேற்றம் பண்ணான். 5 மணி நேரம் பரதநாட்டிய அரங்கேற்றம் பண்ணான், 5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக. அன்னைக்கு நான் அண்ணனா இல்லை, நான் அவனை அண்ணனா பார்த்தேன், அண்ணாந்து பார்த்தேன். யாரா இவன், நம்ம கூட இவனை மிரட்டி உருட்டி நம்ம ஏதோ பண்ணிட்டு இருப்போமே, அவனா இவன் பார்த்தேன். அதே அண்ணாந்து இன்னைக்கு பார்க்குறேன். சந்தோஷமாக இருக்கு. ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ரவி, 2 பெரிய பொறுப்பு. இந்த புதுப்பேட்டையில் ஒரு படத்தில் ஒரு சீன் வரும், டைலாக் வரும். தனுஷ் அண்ட் பாலாசிங்க்கு ஒரு சீன் வரும். அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அருவாள் எடுப்பார் பின்னாடி இருந்து.
டேய் இவ்வளோ நேரம் இதை வச்சா பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்பாரு. பாலாசிங் கேட்பாரு, இதெல்லாம் வச்சுக்கிட்டா என்கிட்ட நீ நடிச்சிட்டு இருந்த? இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு முதல் படத்துல இருந்து த பெஸ்ட் டைரக்டர்ஸ் ஆக்டராக இருந்தான். இனிமேந்து த பெஸ்ட் டிரெக்டராக இருந்து வருவான், எனக்கு நம்பிக்கை உண்டு. அவனுடைய சென்சிபிலிட்டிஸ், அவனுடைய திறமையை பக்கத்துலேருந்து பார்த்த வெகு சிலரில் நான் ஒருத்தன். ரொம்ப ரொம்ப அமோகமாக வருவான். இந்த நல்ல நாளில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அவனுக்கு. அதை நான் இந்த வாழ்த்துக்களை சொல்றதை விட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மைண்ட் வாய்ஸ் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. இங்கே சத்தியம் பண்ணி சொல்ல முடியும், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மைண்ட் வாய்ஸும் மவுத் வாய்ஸும் ஒன்றே ஒன்று தான், ரவி நல்லா இருக்கணும். அது நான் வந்து இப்படி ஒரு புண்ணியத்தை சில பேர் மட்டும்தான் வந்து இருப்பாங்க, அந்த சொல்ல முடியும் தைரியமா. இவ்வளவு உறவுகளை நட்புகளை சம்பாதிச்சிருக்கான். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி சொல்லணும். நான் அதை வந்து ரவி தனியாக சொல்கிறது வேற, எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கான்னு ஒரு பெருமை இருக்குது. ரொம்ப 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 நன்றி. ரொம்ப ரொம்ப என் தலை குனிந்து நான் வந்து வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்கு, அவங்க கூட சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு. ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்தது வேற, இப்போ அவங்க நீங்கள் எல்லாரும் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் போட்ட ஒவ்வொரு ப்ரோமோவுமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த டீம் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்கள் வார்த்தைகளாக விஷ் பண்ணிட்டீங்க. அண்ணனா ஒரு ஹக்கு கொடுத்து விஷ் பண்ணீங்கன்னா he'll be very thrilled.